இப்போ நீங்க கேட்ட மாதிரி 3-4 நிமிடம் வாய்ஸ் ஓவருக்கு சரியாக வரும் கண்டினியூஸ் தமிழ் ஸ்கிரிப்ட் கொடுக்கறேன். ஒரு நல்ல மத்திய அரசு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. பலர் கவனிக்காம போயிருக்கும் ஒரு முக்கிய வேலை வாய்ப்பு இது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்டியராலஜி IITM என்ற மத்திய அரசின் முக்கிய ஆராய்ச்சி நிறுவனம் இப்போது புதிய வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் என்ற பதவிகளுக்கு மொத்தம் 9 காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் நேரடி வாக்-இன் இன்டர்வியூ மூலம் தேர்வு செய்யப்படுவதால் எழுதி தேர்வு எதுவும் இல்லாமல் நேர்காணல் மூலமாகவே வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த வாய்ப்பை பலரும் தவறவிடக்கூடாது. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு PER 02/2026 என்ற அறிவிப்பு எண்ணில் வெளியிடப்பட்டுள்ளது. வேலை மத்திய அரசின் கீழ் செயல்படும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கிடைக்கும் ஒப்பந்த அடிப்படையிலான வேலை. பணியிடங்கள் புனே, போபால், விசாகப்பட்டினம் போன்ற நகரங்களில் இருக்கும். மொத்தமாக ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2 இடங்கள், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 5 இடங்கள், சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் 2 இடங்கள் என 9 காலி இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சம்பளமாக மாதத்திற்கு சுமார் 18,000 முதல் 20,000 வரை மற்றும் வீட்டு வாடகை கொடுப்பளவு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைக்கு வயது வரம்பு அதிகபட்சம் 50 வயது வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஒதுக்கீட்டு பிரிவுகளுக்கு வயது தளர்வும் வழங்கப்படும். கல்வி தகுதி பற்றி சொன்னால் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பணிக்கு கணிதம், புள்ளியியல் அல்லது இயற்பியல் போன்ற அறிவியல் துறைகளில் பட்டப்படிப்பு அல்லது பொறியியல் டிப்ளமோ இருக்க வேண்டும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிக்கு மின்சாரம், எலக்ட்ரானிக்ஸ், தொலைத்தொடர்பு, கணினி அறிவியல் அல்லது மெக்கானிக்கல் போன்ற துறைகளில் டிப்ளமோ அல்லது அறிவியல் பட்டப்படிப்பு இருக்கலாம். சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பணிக்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு இருந்தால் போதும். கணினி வேலைகள், தரவு பதிவு, அலுவலக வேலை அனுபவம் இருந்தால் கூடுதல் முன்னுரிமை கிடைக்கும். விண்ணப்பிக்கும் முறை மிகவும் எளிது. முதலில் topmed.res.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று அறிவிப்பையும் விண்ணப்ப படிவத்தையும் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அதை சரியாக நிரப்பி தேவையான ஆவணங்களுடன் நேர்காணல் நடைபெறும் இடத்திற்கு நேரடியாக சென்று கலந்து கொள்ள வேண்டும். இந்த வேலைக்கு தனியாக ஆன்லைன் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நேர்காணலுக்கு வரும் அனைவரும் காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் வந்து பதிவு செய்ய வேண்டும். 10 மணிக்கு பிறகு வந்தால் அனுமதி கிடையாது என்பதால் நேரத்தை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். இன்டர்வியூ தேதிகளை கவனமா நோட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பணிக்கு நேர்காணல் மார்ச் 12ஆம் தேதி நடைபெறும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிக்கு மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும். சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பணிக்கு மார்ச் 17ஆம் தேதி நடைபெறும். இந்த தேதிகளில் குறிப்பிட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேண்டும். இந்த வேலை யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தா, அறிவியல் படிப்பு முடித்தவர்கள், டிப்ளமோ முடித்தவர்கள், ஆராய்ச்சி துறையில் வேலை செய்ய விருப்பம் உள்ளவர்கள், கணினி மற்றும் தொழில்நுட்ப வேலைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நேர்காணலில் பொதுவாக உங்கள் படிப்பு தொடர்பான அடிப்படை கேள்விகள், தொழில்நுட்ப அறிவு, கணினி அறிவு மற்றும் நடைமுறை அனுபவம் பற்றி கேட்கப்பட வாய்ப்பு அதிகம். அதனால் நீங்கள் படித்த பாடங்களில் உள்ள அடிப்படை கருத்துக்களை மீண்டும் ஒருமுறை படித்து செல்லுங்கள். தயாராகும்போது இணையத்தில் கிடைக்கும் முந்தைய நேர்காணல் கேள்விகள், தொழில்நுட்ப அடிப்படை கேள்விகள் போன்றவற்றை பார்த்து பிராக்டிஸ் செய்யலாம். அதேபோல் பல கல்வி இணையதளங்களில் மாதிரி கேள்விகள் மற்றும் மாடல் தேர்வுகள் கிடைக்கும். கணினி அறிவு, தரவு பகுப்பாய்வு, அடிப்படை கணிதம் போன்றவற்றை சிறிது பயிற்சி செய்து சென்றால் இன்டர்வியூவில் நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்க முடியும். தேவையான ஆவணங்கள் என்று பார்த்தால் கல்விச் சான்றிதழ்கள், அடையாள அட்டை, அனுபவ சான்று இருந்தால் அது மற்றும் விண்ணப்ப படிவம் போன்ற அனைத்தையும் ஒரிஜினல் மற்றும் காப்பியுடன் கொண்டு செல்ல வேண்டும். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பலர் செய்யும் பொதுவான தவறு என்னவென்றால் அறிவிப்பை முழுமையாக படிக்காமல் நேர்காணலுக்கு செல்வது. சிலர் டாக்குமெண்ட்ஸ் மறந்து விடுவார்கள், சிலர் ரிப்போர்ட்டிங் டைம் தவறி விடுவார்கள். இப்படி நடந்தால் நல்ல வாய்ப்பு இருந்தாலும் வேலை கிடைக்காமல் போய்விடும். அதனால் அனைத்து தகவல்களையும் சரியாக சரிபார்த்து தயாராகி செல்லுங்கள். இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கவர்மெண்ட் எக்ஸாம் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்கொள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் முயற்சி தொடர்ந்து இருந்தால் நல்ல அரசு வேலை கிடைக்கும் நாள் கண்டிப்பாக வரும். வெற்றி உங்கள்தான். தம்ஸ் அப்.